ஒரு ஊர்ல ஒரு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியத்துல ஒரு பிரத்யேகமான ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல நாலா பக்கமும் வெறும் கண்ணாடி தான் இருக்கும். அந்த ரூம்குள்ள போனீங்கன்னா வெளியில வரதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு நாள் மியூசியம் முடிஞ்சு போறப்ப அந்த மியூசியத்தோட கீப்பர் அந்த கண்ணாடி ரூமை மட்டும் பூட்ட மறந்துடுறாரு. அப்போ தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நாய் தெரியாம அந்த ரூம்குள்ள போயிடுது. அந்த ரூம்ல தன்னோட உருவத்தையே பார்த்த அந்த நாய் பயந்து குலைக்க ஆரம்பிக்குது. நாலு பக்கமும் இருந்த கண்ணாடியிலையும் அந்த நாய் தான் தெரியுது. பல நாய் அந்த நாயை சுத்தி இருக்குன்னு நினைச்சு அந்த நாய் அதை குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷனே திரும்ப அதை பார்த்து குலைக்குது. அந்த கண்ணாடியில தெரியுற அதோட உருவத்தை கடிக்கிறேங்கிற பேர்ல அந்த கண்ணாடியில போய் அது மோதிக்குது. காலையில விடிஞ்சதும் அந்த மியூசியத்தோட கீப்பர் அந்த மியூசியத்துக்கு வராரு. அப்பதான் அவருக்கு தெரியுது அவர் அந்த கண்ணாடி ரூமை பூட்டாம விட்டுட்டாருன்னு. அந்த கண்ணாடி ரூம்குள்ள அவர் போனதும் அவர் பார்த்தது ஒரு இறந்து போன நாய். விடிய விடிய தன்னோட உருவத்தோடய சண்டை போட்டு அந்த கண்ணாடியில மோதியே அந்த நாய் இறந்து போயிடுது. அந்த நாயை யாருமே காயப்படுத்தல, ஆனா அதோட உருவத்தினாலேயே அது இறந்து போச்சு. இந்த உலகமும் நமக்கு கண்ணாடி மாதிரிதான். இந்த கதை